அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் தாவேக்கா தற்கொலைகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். காலம் தாழ்த்தாமல் காணொலிக்குள்ளே போயிடலாம். சீக்கிரமாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக பார்க்க போகிற காணொலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் பேசக்கூடிய காணொலிங்க. விஜய் சின்ன பசங்களை தூண்டி விட்டாப்புல, உங்கள் அப்பா அம்மா கிட்ட கிண்டர் ஜாய் கேட்டு அடம் பிடிச்சி எப்படியாவது வாங்கிடுவீங்க, அந்த மாதிரியே தாவேக்காவுக்கு இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஓட்டு போட வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தூண்டி விட்டாப்புல சின்ன பிள்ளைங்களை. அதுக்கு ஒரு சின்ன பையனை பேச வச்சு வீடியோ எடுத்து ஒரு தற்கொலை பேரண்ட் வந்து யாரோ பதிவு போட்டிருக்காங்க. அந்த காணொலியை பார்த்துருவோம் வாங்க. ஹாய், பெங்களூர்ல இருந்து கவின் பேசுறேன். ஸ்டாலின் அங்கிள், நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களே அது தப்பு இல்லையா? நாங்க எங்க சொந்தங்கள்கிட்ட ஓட்டு கேட்டா அது தப்பா? ஸ்டாலின் அங்கிள், இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள். நீங்க எங்க மாமா பார்த்தா பயந்தீங்களே, இப்ப எங்களை பார்த்தே பயப்படுறீங்களா? மே 4th மட்டும் வெயிட் பண்ணுங்க அங்கிள். சத்தியமாக சொல்கிறேன், நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க இந்த சின்ன பையனுடைய நிலைமை நினச்சா. என்ன மாதிரியான பேரண்டிங் இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்குறாங்க? சின்ன பசங்களை அரசியலுக்குள்ளே ஈடுபடுத்துறது ரொம்ப தவறான செயல்ன்றது இந்த தற்கொலைகளுக்கு தெரியல. கழுத்தில் துண்டையும் போட்டு கையில் விசிலையும் கொடுத்து, ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் இப்படி பண்ணுறது, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கல்ல, நாங்கள் இப்படி பண்ணுறது தப்பா, நாங்கள் இப்படி கேட்போம் அப்படின்னு ரொம்ப பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மேலே தக்க நடவடிக்கை எடுத்தாக்க தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும். சின்ன பிள்ளைங்களை அரசியல் பேச வச்சு அதை காணொலி எடுக்கிறாங்கன்னா இவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மட்டமாக இருக்குன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம குழந்தைய ஒரு வீடியோ எடுத்து நம்ம இப்படி அரசியல் ரீதியாக, அதுவும் அரசியல் ரீதியாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்றது அப்படின்றது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கான்சிக்வன்ஸ் இருக்கும் அப்படின்றது இவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலையுமே எதிர் மனநிலையை கொண்டவங்க இருப்பாங்க, எதிர்கருத்து கொண்டவங்க இருப்பாங்க. அதுலேயும் அரசியல்னு வரப்போ எதிர்வினை கடுமையாக இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே. சின்ன பிள்ளைங்களை எப்படி அரசியல் மேடையில் ஏற்றி விட்டு அந்த குழந்தைங்களை வந்து ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஒரு நபருக்கு எதிராகவோ பேச விடுறதுன்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? குழந்தைங்களை கேடயமாக யூஸ் பண்ணி இவங்கெல்லாம் பின்னுக்கு மறைஞ்சிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம். இவங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்லணும்னு தோன்றத நம்ம இப்படி சொல்லாமல் நம்ம சின்ன பிள்ளைய வச்சு சொல்லுவோம், அது இன்னும் நல்லா ரீச் ஆகுன்றதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேரை பிடிச்சி தூக்கி கொண்டு உள்ளே போட்டாக அப்போ தெரிய வரும். அடுத்ததான் இன்னொரு சின்ன பையன் விஜய் சின்ன பிள்ளைங்களெல்லாம் இப்போ தூண்டி விட்டது எப்படி வந்து பிரதிபலிக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற காணொலியில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனுடைய அம்மா வந்து வேணும்னே சும்மா வந்து சொல்லியிருக்காங்க, நான் டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுறான்றதை மட்டும் பாருங்க. அந்த பையனுடைய அம்மா வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க, தாவேக்கா அணில் குஞ்சு தான். இதை ஒரு காணொலியை எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னாவே நமக்கு தெரிய வேண்டாமா அவங்க யாருன்னு? சும்மா சொல்லியிருக்காங்க டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பையன் பண்ணுறதை பாருங்க. பாருங்க, அம்மாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேலே வந்து இது பவுடர்லாம் என்னத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். தேவையே இல்லை அப்படின்றத தான் குறிக்குது இது. என்ன மாதிரியான ஒரு வளர்ப்பு இது? அந்த சின்ன பிள்ளைங்களை இவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்களேன். சரி, இப்போ தாவேக்காவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு இவங்க அம்மா சொல்கிறத அந்த பையன் வந்து எதிர்க்கிறான் அப்படின்னா அந்த பையனை எப்படி வளர்க்கணும்? ஒரு எதிர்கருத்தையோ இல்லை ஒரு தோல்வியையோ நீங்கள் ஏற்றுக்கணும்பா, இப்படிலாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது, இதை மாற்றிக்கணும், இது ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியர். எதிர்கருத்து கொண்டவங்க கண்டிப்பாக இருப்பாங்க தான், அவங்களெல்லாம் நம்ம மதிக்க கற்றுக்கணும். யாரையுமே வேற கருத்து சொல்கிறாங்க, வேற ஒரு கருத்தில் இருக்காங்கன்றதுக்காக அவங்கள நம்ம அப்யூஸ் பண்ணுறதோ, அவங்கள நம்ம கண்ணை மூடிட்டு எதிர்க்கிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி தரணுமா இல்லையா? ஆனால் இந்த பையனுடைய பேரண்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்க, அதை ஒரு பெருமைன்னு நினச்சி அதை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பதிவாக போடுறாங்க. இந்த வீடியோவே அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள், என் பையன் எப்படி இருக்கான் பாருங்கள், நான் சும்மா தான் சொன்னேன் டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டேன்னு, ஆனால் என் பையன் அதுக்காக என்னவே வேணான்னு சொல்லிட்டான். எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள் எனக்கு, நான் என் பையனை எப்படி வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, சூப்பராக வளர்த்துருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக தான் இந்த காணொலியை போட்டிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட தற்கூறிகள் இருக்க விஜய்ன்ற நபருக்கு ஒரு பிம்பம் இருக்குது பாருங்கள், அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் திருந்திட்டா விஜய்ன்ற நபருக்கு இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அப்படியே மாஸ் கிரேஸ் அதெல்லாம் உடஞ்சு போயிடும். விஜய்க்கும் இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் தான் வேணும். பிள்ளைங்களை இந்த மாதிரி வளர்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்கிறோம்ல, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எத்தனை பேருக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, இந்த சின்ன குழந்தைங்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா விஜய் மாமாவை ஜெயிச்சிடணும், விஜய் மாமாவை ஓட்டு போடுங்கன்னு ஒரு பையன்லாம் அழுதுகிட்டு இருக்கான். அந்த காணொலியெல்லாம் நம்மளால் இங்கே பகிர முடியாது. ஏன்னா அது வந்து சின்ன பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது அந்த வீடியோ. அழுறது இல்லைனா சின்ன பிள்ளைங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி காணொலிகள்லாம் நம்ம யூடியூப்பில் போடக்கூடாது. அதனால அந்த காணொலியை நம்ம ஷேர் பண்ணல. ஆனால் ஒரு சின்ன பையன் அழுறான், மென்டலி அவன் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறான். அவனுக்கு அவன் மண்டைக்குள்ளே என்ன ஏற்றிக்கிட்டு இருக்கான்னா, விஜய் தான் சிஎம் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். விஜயால் சிஎம் ஆக முடியாது, விஜய் ஆகலை அப்படின்றது தெரிகிறப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், மென்டலி எவ்வளோ சஃபர் ஆகுவான் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் இந்த சின்ன பசங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உலகத்தில் வெற்றி தோல்வி எல்லாமே நார்மல் தான். தோல்வி அடைஞ்சிட்டா இல்லைனா மாற்று கருத்து இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தாக்க நம்ம அப்யூஸ் பண்ணுறது,
இல்லைனா தோல்வி அடைஞ்சிட்டா செத்து போயிடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லி வளர்க்கணும். அதை வந்து ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்கணும். ஆனால் இவங்க பிள்ளைங்க பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு அதை ரொம்ப மகிழ்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாக்க என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல விபரீத முடிவுகளை எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தவறான வழியில் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எதிர் மனநிலை கொண்டவங்க யாரையாவது பார்க்குறப்போ அவங்கள அபியூஸ் பண்ணுறது, அவங்கள ஏதாவது பண்ணுறது, வெட்டுறது, குத்துறது, ஏதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு, விஜயால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிகிறப்போ தன்னைத்தானே ஏதாவது பண்ணி தன் உயிரை வந்து மாய்த்து கொள்வதற்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாத்துடைய சாவியுமே பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. என்னதான் நம்ம பேசினாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த சின்ன குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்கன்றது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் எவன் கேட்பான்னு நினைக்கிறீங்க? அணில் குஞ்சுகள் எவன் கேட்பான்? எங்களுக்கு தெரியும்டா பட, எங்கள் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும்டா, நீ என்னடா சொல்கிறது, நாங்கள் என்னடா கேட்குறது அப்படின்னு நிற்பானுங்க. சரி ரைட்டு, அனுபவிங்க, அனுபவி ராஜா. இந்த விஷயத்தில் நம்ம சின்ன குழந்தைங்களை மட்டும் இப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வளர்ந்த எரும மாடுகளே இப்படி தான் இருக்குது. விஜய் ஜெயிக்கலன்னு தெரிஞ்சால் செத்து போயிடுவானுங்க நிறைய பேர். ஆகவே அணில் குஞ்சுகள் மே 4ஆம் தேதி தோல்வியை தழுவினதுக்கு பிறகு நீங்கள் வந்து எந்த விபரீத முடிவும் எடுக்கக்கூடாதுன்றதை நான் கேட்டுக்கிறேன். மற்ற கட்சிக்காரங்கள்லாம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிலாம். வெற்றி தோல்வின்றது சகஜம். திமுகவும் வெற்றி தோல்வி சந்திச்சிருக்கு, அதிமுகவும் வெற்றி தோல்வியை சந்திச்சிருக்கு. பாஜக, நாம் தமிழர்லாம் சொல்லவே வேண்டாம், தோல்வி மட்டும்தான் அவங்களுடைய வரலாறு. ஆனால் எந்த கட்சியினருமே வந்து ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு, நம்ம ஆதரித்த கட்சியோ தலைவரோ தோத்துட்டாங்கன்றதுக்காக போய் தற்கொலை பண்ணி சாகலை. ஆனால் தாவேகான்ற கட்சியை பார்க்குறப்ப மட்டும்தான் எல்லாருக்குமே தோணுது இவனுங்க செத்துருவானுங்க, இவனுங்க சூசைட் பண்ணிடுவானுங்கன்னு தெளிவாக தெரியுது. இவனுங்க வந்து நமக்கு பாடம் எடுக்கிறானுங்க. நம்ம போன காணொலியில் கூட பார்த்துருப்போம், ஒரு தற்குறி சொல்கிறான், ஒரு வீரனுக்கு அழகுன்றது தோல்வியை கூட அவன் வந்து நார்மலாக பார்க்கறது தான், தோத்தா கூட அதை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்குறி சொல்லுது. நமக்கு பாடம் எடுக்கிறானுங்க தோல்வி அடைஞ்சா என்ன பண்ணணும்ன்ட்டு. நாங்கள் தோல்வி அடைகிறதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம். ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, ஏன்னா நம்ம மக்கள் கோவப்பட்டுருவாங்க, என்ன தம்பி தோல்வின்ற வார்த்தை உன் வாயில் வருது அப்படின்ட்டு. ஒருவேளை அப்படியே நாங்கள் தோத்துட்டாலும் நாங்கள் சாக மாட்டோம், எங்களுக்கு அந்த பக்குவம் இருக்குது. தோல்வியை பார்க்காத கட்சி ஒன்றும் திமுக கிடையாது, எல்லாத்தையுமே பார்த்த ஒரு இயக்கம் தான். அதனால எங்களுக்கு தோல்வியெல்லாம் ஒன்றும் புதுசும் கிடையாது, எங்களுக்கு அதை பற்றி பயமும் கிடையாது, எங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. இதே நிலைப்பாடு தான் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் இருக்கும். ஆனால் தாவேக்காரங்களுக்கு மட்டும் அது கிடையாது. அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், டேய் செத்து போயிடாதீங்கடா, செத்து போயிடாதீங்க, அதையும் மீறி சாகுறீங்கன்னு சொன்னால் செத்து போங்கடா, செத்து போயிருங்கடா, பூமிக்கு பாரம் குறையண்டா, செத்துருங்க தாவேக்கா தவிட்டு தற்கொலைகளா. நமக்கு மூடு ஸ்விங் ஆகுது பாருங்க, மூட் ஸ்விங் ஆகுதுங்க. ஆனால் ஆக்சுவலாக மூட் ஸ்விங்லாம் கிடையாதுங்க, இவனுங்க செத்து போகணும்னு தான் நமக்கு தோணுது. தாவேக்கா தற்கொலைகள் இந்த மாதிரி ரசிக வெறியில் விஜய் 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 விஜய்னு பைத்தியமாட்டு தெரியக்கூடிய நபர்கள் பூமியில் இருந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது, இவனுங்கெல்லாம் வாழ தகுதியே கிடையாதுன்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அதுதான் உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தற்குறிகளுடைய பேரண்ட்ஸு நினச்சாதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட இடத்துல அவங்க பிள்ளைய இழந்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றதை நினச்சி பார்க்குறப்போ வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், 41 பேர் இறந்தப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் தஞ்சாவூரில் விக்னேஷ்ன்ற பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தப்போ அந்த பையனுடைய அப்பா ஒரு பால் வியாபாரி, அவர் எவ்வளோ மனதளவில் கஷ்டப்பட்டு அவர் பேசினார் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதை நினைக்கிறப்போ தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால தான் செத்து போயிடாதீங்கடான்னு சொல்கிறோம், அதே நேரத்தில் செத்து போயிருங்கடான்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொத்தடிமை பாய்ஸ், உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும்டா. பயமாக இருக்கா? மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியல. வாழ்த்துக்கள் காய்ஸ். பயமுறுத்துறானுங்க காய்ஸ், பயமாக இருக்குது காய்ஸ். மே 4ஆம் தேதி தோல்வியை தழுவினதுக்கு பிறகு முன்னாடி கடிச்சு வச்சதை விட இன்னும் உக்கிரமாக கடிப்பானுங்க போல இருக்கு. இப்போவே வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, கவனமாக இருக்கடா, பார்த்து இருந்துக்கோங்க, விடமாட்டோம், மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்குன்றானுங்க. ஏற்கனவே காவலருடைய கையை கடிக்கிறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறது நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னும் உக்கிரமாக கடிக்க போகிறானுங்க போல இருக்கு. எதுக்கும் நம்ம ரெடியாக இருப்போம். கையில் காலில் ஏதாவது இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்கெல்லாம் போடுவாங்க பாருங்கள், பேடு க்ளவுஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவதுலாம் போட்டு கொஞ்சம் கவனமாக தான் வெளியே போயிட்டு வரணும். இல்லைனா கடிச்சு வச்சு இன்னும் ரொம்ப உக்கிரமாக இருப்பானுங்க போல இருக்கு. ஒன்று என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லு. நீ ஏன் டிஎம்கே போட்டு சொல்லு. அவரு டிவிக்கு அதை வாங்கி பார்க்க பிடிக்கல, அதனால போடலையா? நீடா சின்ன மறந்துட்டேன். டிஎம்கே சின்ன ஞாபகம், டிவிக்கே சின்ன, அது சூரியன் எனக்கு தெரியாம போட்டாங்க. இப்போ 2 ஓட்டு திமுகவுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஒருத்தனுக்கு தாவேக்கா வேட்பாளருடைய மூஞ்சி பிடிக்கலன்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கான்.
இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னம் தெரியாம திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக சின்னம் மட்டும் தான் தெரியும், உதயசூரியன் தெரியும்னு சொல்லிட்டு. அட பாவிகளா டேய். இந்த காணொலியெல்லாம் தாவேக்கு அணில் குஞ்சுகளும் நாம் தமிழர் சோம்பிகளும் பார்த்தாங்க எப்படி இருக்கும் அவனுங்களுக்கு. நம்ம கட்சிக்கு வர வேண்டிய ஒரு ஓட்டு போயிருச்சே, திமுகவுக்கு போய் ஓட்டு போட்டாங்களே இவங்க இப்படின்னு ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சிருப்பானுங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க எப்படியுமே. வேற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க கூட வாக்கு அளிக்கிற நேரத்தில் போய் உதயசூரியனுக்கு குத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அது பழக்கம், பழகிருச்சு, அதுவே பழகிருச்சு. அது மறக்க முடியாது. இந்த சின்னத்தையும் மறக்க முடியாது, கட்சியையும் மறக்க முடியாது, வேட்பாளர்களையும் மறக்க முடியாது. பழகி போயிருச்சு, அதை மாற்ற முடியாது. அதனால என்னன்னாலும் திமுகவுக்கு போட்டுருவாங்க மக்கள். இந்த காணொலியை பாருங்க. இந்த ஒரு அணில் குஞ்சு கண்ணில் வந்து தாவேக்கா கொடியை அப்படியே கெட்டி வச்சுக்கிட்டு பைக்கில் வீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படின்னு பாருங்களேன். இதை டேலண்டா இது ஒரு டேலண்ட் மயிரன்னு இதை ஒரு காணொலியாக போட்டிருக்கான் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா என்ன பொதுமக்கள்லாம் சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்களா இவனுங்க. இதெல்லாம் டேலண்ட் லிஸ்ட்டில் வருமா? எனக்கு புரிய மாட்டேங்குது. கீழே விழுந்து கை காலை உடச்சி சாகிற நிலைமையில் கிடக்கிறப்போ விஜயண்ணா எங்களுக்கு உதவி பண்ணுங்கண்ணா அப்படின்னு வந்து நிற்பானுங்க. இப்போ கூட சமீபத்தில் எங்கேயோ போய் அடி வாங்கி விழுந்துக்கிட்டு தாவேக்காரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா விஜயண்ணா தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தான். இதை ஒரு தற்குறி கூட்டம்னு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா இதுக்கு தான் சொல்கிறோம். இவனுங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இவனுங்களுக்குன்னு பயணிக்கிறதுக்கு ஒரு தெளிவான அரசியல் பாதையே கிடையாது. இவனுங்க பயணிக்கிறது எல்லாமே ரசிக முகத்துலையும் மாஸ் கிரேஸ் ஒரு மாதிரி அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பைக்கை தூக்கி காட்டுறது, மரத்துக்கு மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, இந்த மாதிரி சாகசங்கள் குரலி வித்தைகள்லாம் பண்ணிக்கிட்டு இதை வச்சு தான் இந்த கட்சியை இயங்குது. இதை ஒரு தற்குறி கூட்டம்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான். இப்படிப்பட்ட தற்குறி கூட்டத்தை பார்த்து தான் விஜய்க்கே பயமா இருக்கு. கன்னியாகுமரிக்கு போனப்போ சைக்கிளை நடுரோட்டில் விட்டுட்டு ஓடி போனப்பல ஞாபகம் இருக்கா? எதுக்குன்னா இந்த மாதிரி தற்குறிகளை பார்த்து அவரே பயந்து போய் தான் இருக்காப்புல. ஐயோ நம்ம வளர்த்து வச்ச ஒரு கூட்டம் நமக்கே ஆப்பு வச்சிரும் போல இருக்கு, அப்படி இருக்கானுங்களே இவனுங்க ஒரு மாதிரி விசித்திரமா வினோத ஜந்துக்கள் அப்படின்ட்டு அவருக்கே பயமா தான் இருக்கு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.